விஜயின் ஜனநாயகன் எப்படியாவது இந்த மாதம் ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போதைக்கு இப்படத்தை வெளியிட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. நேற்றைய தினம் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு காரணமாக ஜனநாயகன் ரிலீஸ் கேள்விக்குறியாகி உள்ளது. இந்நிலையில் இப்படத்தின் பிரச்சனையில் தயாரிப்பு தரப்பு புதிய முடிவு ஒன்றினை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜனநாயகன் படத்தில் மத நல்லிணக்கத்துக்கு ஊறு விளைவிக்கும் வகையிலான காட்சிகள், இராணுவ சின்னங்கள் இடம்பெற்ற காட்சிகள், அந்நிய சக்திகள் நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்துவதைப் போன்ற காட்சிகள் இடம்பெற்று இருப்பதாக புகார் வந்ததாகவும், இதனை தீவிரமாக எடுத்துக்கொண்டு மறு ஆய்வுக்கு படத்தை அனுப்புவதற்கு சென்சார் தெரிவித்தது. இந்நிலையில் பதில் மனுதாக்கல் செய்வதற்கு அவகாசம் வழங்காமல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இதனை ரத்து செய்வதாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனி நீதிபதி இந்த வழக்கை மீண்டும் விசாரிப்பார் என தெரிவிக்கப்பட்டது. இதனால் ஜனநாயகன் ரிலீஸ் ஆவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பிப்ரவரி முதல் வாரம் இப்படம் வெளியாகும் என எதிர்பார்த்த ரசிகர்களுக்கும் நீதிமன்ற தீர்ப்பு பெரும் ஏமாற்றமாக அமைந்துள்ளது. ஜனநாயகன் இதனிடையில் வழக்கு தொடர்பாக தயாரிப்பு நிறுவனம் புதிய முடிவு ஒன்றை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி சென்சார் சம்பந்தமாக தொடர்ந்த வழக்கினை வாபஸ் வாங்குவதற்கு கேவிஎன் புரொடக்ஷன் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. தணிக்கை வாரியம் மறு ஆய்வுக்கு செல்லுமாறு கூறினால் அதனை ஏற்று ரிவைசிங் கமிட்டிக்கு செல்லலாம் என படக்குழு திட்டமிட்டு இருக்கிறதாம். அங்கு தணிக்கை வாரியம் கொடுக்கும் கற்களை ஏற்றுக்கொண்டு சென்சார் சர்டிபிகேட் பெறலாம் என முடிவுக்கு தயாரிப்பு தரப்பு வந்து விட்டதாகவும் சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் விரைவில் ஜனநாயகன் சென்சார் சம்பந்தமான பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.